சரி பரவாயில்ல வான்ட்டு அதுக்கப்புறமா வர்ற வழியில் அதுக்கப்புறமாட்டு என்ன யோசனை பண்ணாருன்னு தெரியல. ரூம் புக்கி பண்ணிடலாம், பைக்கன் பண்ணி அந்த நான் உள்ளுக்கு வச்சு தாலி கட்டிட்டு போயிடலாம். என்ன விளாடுற நீ? ரூம்ல தங்கினீங்க? ஆமாம், பகலில் தான் தங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். இது என்னன்னையும் அவங்க அண்ணிக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க அண்ணி வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க போலுக்கு. சொல்லி இந்த மாதிரி அவ சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, கிளவி கணக்கா இருக்கா, அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏய் கிளவி, என்னப்பா? எந்திரிச்சு உள்ள போ. ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றப்ப கூட வளரவங்க சொல்றாங்க, நாளைக்கு உன்னை வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து ஆளுங்களோட கூட்டிட்டு வந்து விசாரிக்க வர போறாங்க. ஒன்னதாக்கா வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுவோ. யானு நீங்க 2 பேர் தான் ஓடணும்னு பேசிக்கிட்டீங்களாம, ஊரை விட்டு ஓடணும்னு. இவ்வளவு வருஷம் தனியா இருந்திருக்கீங்க, ஒரு இடத்துல சின்னதா வீக்னஸ் வந்துடுச்சு, அது வந்து தப்பே கிடையாது. அது மனுஷனானா அதெல்லாம் நடக்கும். அடங்கொக்கால இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்க இல்ல அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா என்ன அது மட்டும் உங்களுக்கு தெரியணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.